Hi friends, welcome to Zeenathsworld. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான சிம்பிளான பிஸ்கெட் தான் பண்ண போகிறோம். அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போது 1 கப் மைதாவை இந்த பவுலில் போடுறேன். நீங்கள் கோதுமை மாவு போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மெல்டட் பட்டர் நல்லா உருக்கிட்டு மைதாவோடு போட்டு மைதாவும் பட்டரும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அது கூட நம்ம 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். பாலாடை 1 ஸ்பூன், பால் ஒரு 1/4 கப். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அதை 2 உருண்டையாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி மாவை போட்டு இதை நம்ம நல்லா பிரட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா திரட்டியாச்சு. ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக பிரட்டிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மூடி வச்சு தான் இப்போ ஷேப் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஷேப் இது எந்த மூடி சின்ன மூடியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஷேப் போட்டுப்போம். இப்போ நம்ம இந்த மேலே உள்ளதை எல்லாத்தையும் மாவை எடுத்துட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஓரம் 2ஐயும் நல்லா மடிச்சுட்டு பின்னாடி உள்ளதை சேர்த்துருங்க. சூப்பராக நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளவர் பிஸ்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். 2ஐயும் சேர்த்துட்டு இந்த சைடில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இங்கே பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிட வேணாம், கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மைதாவும் நல்லா வெந்துடும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பிஸ்கெட் பண்ணிடலாம். கிறிஸ்மஸ்க்கு பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டே பண்ணிங்கன்னா கருகிடாமல் லைட் ப்ரௌனில் இருக்கும். லேசாக திருப்பி போடுங்க. இப்போ நல்லா ப்ரௌன் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ அதை அவ்வளோதான், நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சட்டுன்னு நம்ம மைதா பிஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். பட்டர்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.